परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். और प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को मैं स्वागत करता हूँ। இன்றைய தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். प्रभु मैं भरोसा करता हूँ कि आज का संदेश आपके जीवन के लिए आशीषदायक रहेगा। நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்திகளை தந்து ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். और हमारा परमेश्वर हमें संदेश के द्वारा अपने वचनों के द्वारा हमसे बातें करते हैं। அந்த வார்த்தைகள் நம்மை குணப்படுத்துகிறது. और वो वचन जो है हमें चंगा करता है। அந்த வார்த்தை நம்முடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கை வாழுவதற்கு அது நமக்கு அப்பமாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கிறது. और वो वचन जो है हमारे जीवन में हमें जिलाता है। जिस तरह कहा गया कि मनुष्य जो है रोटी से नहीं बल्कि परमेश्वर के मुख से निकलने हर एक वचन से जिया जाएगा, उसी तरह ये वचन जो है हमारे लिए भोजन के रूप में है। அந்த வசனம் நம்மை பிழைக்க வைக்கிறதுனால और ये वचन जो हमें जिलाने के कारण அதுல சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, और उसमें चैन है, उसमें सुख है, उसमें समाधान है। அது நல்ல வழியில செம்மையான வழியில நம்மை நடத்துகிறது. और वो जो है हमें एक अच्छे रास्ते की ओर ले जाता है। அல்லேலூயா அல்லேலூயா। இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். और आज के मनन के लिए हम निकाले हुए शास्त्र का वचन अय्यूब की पुस्तक उसका 22वां अध्याय उसका 27वां वचन हम पढ़ेंगे। நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். ஆமென். हिंदी में तू उससे प्रार्थना करेगा और वह तेरी सुनेगा और तू अपनी मन्नतों को पूरी करेगा। हालेलुया हालेलुया। இங்கே பார்க்கிறோம், और यहाँ पर हम देखते हैं நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். और तू अपने मन्नतों को पूरा करेगा। பொருத்தனை செய்ததை நிறைவேற்ற முடியவில்லையே என்று கவலைப்பட மாட்டீர். அதை செலுத்துவதற்கு எல்லாமே உமக்கு வாய்க்கிறதாக இருக்கும். और मन्नत जो है करने के लिए आपके लिए सारी जो बातें हैं वो सफलदायक रहेगा। நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர், और तू उसे देख के प्रार्थना करेगा அவர் உமக்கு செவி கொடுப்பார். और वह आपको सुनेगा। அல்லேலூயா हालेलुया। பொருத்தனைகள் எப்போ அவர் நிறைவேற்ற முடிகிறதா இருக்கிறது. और मन्नत कब हम पूरा कर पाते हैं? பொருத்தனை செலுத்துவதற்கு எல்லாமே நிறைவான ஒரு நிறைவு எப்பொழுது ஏற்படுகிறது? और मन्नत हम पूरा करने के लिए कब पूरी तरह का भरपूरी आता है? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் செவி கொடுக்கிறதுனால और परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना करने की वजह से वो हम हमारी प्रार्थना को सुनने के कारण। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்துல நாம் பார்க்கிறோம், और आज जो है हमारे जीवन को हम देखते हैं பல காரியங்களை நாம் நினைக்கிறோம் அல்லது பேசுகிறோம், அது நிறைவேறாமலே போய்விடுகிறது. और कई बातों को हम सोचते हैं, कई बातों को हम बोलते हैं, मगर वो पूरा नहीं हो पाता है। பல வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் விருதாவாக இருக்கிறது. और कई हमारे शब्द जो है वो व्यर्थ ठहर जाते हैं। பல வாக்குறுதிகள் எல்லாம் பொய்யானதாக போய்விடுகிறது. और कई प्रकार के वादा जो है वो झूठा हो जाता है। ஆனா मगर தேவனுடைய இந்த வார்த்தையில தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்படியாக நம்மை தூண்டுகிற இந்த வார்த்தை அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. और परमेश्वर का ये वचन जो है हमें प्रार्थना करने के लिए उत्सुक करने वाला वचन वो हमें जो है एक जागृति को दिलाता है। அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. और वो जो है वो पूरा होता है। அது நம்முடைய வாழ்க்கையில நாம் பொருத்தனை செய்கிறது, அது அப்படியே நிறைவேறத்தக்கதாக அந்த வார்த்தை பலத்த ஒரு அற்புதத்தை ஆச்சரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. और हम जो मन्नत माने हैं उसे पूरा करने के लिए शब्द जो है उसमें एक अद्भुत एक सामर्थ को हम देख पाते हैं। ஆச்சரியமான விதத்துல ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். और आश्चर्य रूप से परमेश्वर उसे पूरा कराता है। हालेलुया हालेलुया। நம்முடைய தீர்மானத்தை நாம் நிறைவேற்றும்படியாக और हमारे इस निर्णय को हम पूरा करने के लिए இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணப்பம் பண்ண
ஆண்டவர் அதற்கு செவி கொடுப்பார். और यहाँ पे बताया गया है कि हम प्रार्थना करते समय परमेश्वर हमारी सुनेगा. இந்த தீர்மானம் எடுக்கிற நாம் தீர்மானம் எடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களா இருந்து நாம் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்கிறார். और हम निर्णय लेते हैं और परमेश्वर के समूह में इंतजार करके हम प्रार्थना करते हैं तो परमेश्वर क्या करता है, वहां पर हमारी प्रार्थना को सुनता है. அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அதை நிறைவேற்றி விடுகிறார். और परमेश्वर हमारी प्रार्थना की ओर कान लगाकर उसे वो पूरा कर देता है. हालेलुया 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 हालेलुया. நம்புறீங்களா? நம்முடைய விண்ணப்பம் हमारी प्रार्थना ஆண்டவர் செவி கொடுக்கிற ஒரு அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. और परमेश्वर वो सुनता है और वो एक सामर्थ्य भरा है. அது ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறது. और वो आश्चर्य बातों को कर दिखाता है. ஏன் விண்ணப்பத்துல ஜெபிக்கிறதுல அவ்வளவு வல்லமை இருக்கு? और क्यों प्रार्थना में इतना सामर्थ्य है? எசேக்கியேல் 36 அதிகாரம் और एसेकियेल उसका 37वां अध्याय 37 வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், 36वां अध्याय का 37वां वचन इस प्रकार कहता है. நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், और मैं पढ़ता हूँ कि प्रभु परमेश्वर यूं कहता है, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி और इस्राएल के वंश के लिए मैं इसे अनुग्रह के रूप में करने அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். और वे लोग मेरे पास प्रार्थना करना है. மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். और जिस तरह भेड़ साल में भेड़ बढ़ते हैं उसी तरह उनकी गिनती को मैं बढ़ाऊंगा. ஆண்டவரே இதை என்ன செய்கிறார்? விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். और यहाँ पर परमेश्वर हमसे उम्मीद रखते हैं कि हम परमेश्वर से विनती करना है. நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை இந்த ஜெபத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக. और परमेश्वर हम पर अनुग्रह करने के लिए परमेश्वर हमसे विनती और प्रार्थना की उम्मीदें को रखते हैं. हालेलुया हालेलुया. விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். और जो विनती करते हैं परमेश्वर उन पर अनुग्रह करना चाहते हैं. அனுக்கிரகம் செய்யும்படியாக ஆண்டவர் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். और जो विनती करते हैं उन पर अनुग्रह करने के लिए परमेश्वर से विनती की उम्मीद रखते हैं. அதே நேரத்துல விண்ணப்பத்துல ஆண்டவர் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். और उसी तरह परमेश्वर विनती में एक उन्नति को रखा है. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெருக பண்ணுவேன். और परमेश्वर कहता है कि मैं इसे बढ़ाऊंगा. ஒரு பெருக்கம் விண்ணப்பத்துல ஜெபத்துல ஒரு பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும். और प्रार्थना और विनती में एक बढ़ोतरी को हम देख पाएंगे. हालेलुया हालेलुया हालेलुया. और उस विनती में परमेश्वर एक बढ़ोतरी को रखा है. பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். और परमेश्वर कहता है कि मैं तुम्हें बढ़ाऊंगा. எத்தனை பேர் பெருக்கத்தை பார்க்க ஆசையா இருக்கு? और कितने लोग एक बढ़ोतरी को देखने की आशा रखते हैं? அதற்கு சிம்பிளா உள்ள ஒரு ஃபார்முலா தான். और उसका एक साधारण फॉर्मूला है. நம்ம ஜெப நேரத்தை கூட்டணும். हमारी प्रार्थना के समय को हमें बढ़ाना पड़ेगा. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துடணும். और सारी बातों को परमेश्वर के चरणों में ले आना होगा. हालेलुया 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 हालेलुया. ஒண்ணுக்கும் கவலைப்படாம और किसी बात की चिंता ना करते हुए எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துடணும். और सभी बातों को परमेश्वर के पास ले आना है. அது கிடைக்கிறது வரை விடக்கூடாது. और जब तक वो ना मिले तब तक नहीं छोड़ना. हालेलुया हालेलुया. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. और फिलिप्पियों 4 अध्याय उसका 6वां वचन में ऐसा कहा है, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் आप किसी बात की चिंता ना करते எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படும். और हर एक बातों में स्तुति और विनती और प्रार्थना के द्वारा परमेश्वर को आप बताओ. हालेलुया 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 हालेलुया. விண்ணப்பம் ஜெபம் நாம் தேவனிடத்துல நாம் ஏறெடுக்க வேண்டும். और प्रार्थना विनती हम परमेश्वर के पास हमें देना है. அன்னாள் சொல்லுகிறாள், और हन्ना कहती है, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. और मैं एक मन दुखिया स्त्री हूँ. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிட்டேன். और मेरे मन के सारे बोझ को मैं परमेश्वर के पास उतार के रखा. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. நமக்கு ஒரு நம்பிக்கை और இருக்கிறது. हमारे एक भरोसा है. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறும். और हम जो निर्णय लिए वो पूरा होगा. हालेलुया हालेलुया. காரணம் நாம ஜெபிக்கிறவர்கள், और कारण क्या, हम प्रार्थना करने वाले हैं, விண்ணப்பம் செய்கிறவர்கள், हम विनती करने वाले हैं. நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிறார். और हमारे विनती का परमेश्वर कान लगाता है. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया.
ஆண்டவரும் அதைத்தான் வலியுறுத்துகிறார். और परमेश्वर वही हमें बताना चाहता है. நான் அனுகிரகம் செய்யறதுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். परमेश्वर ये बताना चाहते हैं कि मैं अनुग्रह करने के लिए आपको विनती करना होगा. விண்ணப்பம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு நான் பெருக்கத்தை கொடுப்பேன். और विनती और प्रार्थना करने वाले बच्चों के जीवन में एक बढ़ोतरी को मैं दूंगा. हालेलुया, हालेलुया, हालेलुया. என் ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன். और मैं अपने लोगों को बढ़ाऊंगा. இரண்டாவதாக அதுல और பார்க்கிறோம், दूसरी बातों को हम देखेंगे. ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனத்துல और ऐसे 19वां अध्याय का 22वां वचन में நாம ஏன் விண்ணப்பம் பண்ணணும்? और हम क्यों विनती करना है? முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே और சொல்லியிருக்கிறார். सबसे पहले हमने देखा कि परमेश्वर अनुग्रह करने के लिए हमें विनती करना है करकर परमेश्वर खुद यहाँ पर कहते हैं. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனத்துல और दूसरा यशायाह 19वां अध्याय का 22वां वचन में கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், और परमेश्वर मिस्र को मारी से मारेगा அடித்து குணமாக்குவார், और मारकर चंगा करेगा. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், और वे लोग परमेश्वर की ओर मन फिराएंगे. அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை और குணமாக்குவார். तब मैं उनकी विनती को सुनकर उनको चंगा करूंगा. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் और परमेश्वर விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். और परमेश्वर कहता है कि विनती करना है. இரண்டாவதாக और दूसरी बात है நம்முடைய விண்ணப்பத்துக்கு हमारे विनती के लिए ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு और परमेश्वर विनती को सुनकर நம்மை குணமாக்குவார். हमें चंगा करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஏன் அப்படின்னா और क्यों ऐसा है? ஆண்டவர் और परमेश्वर விண்ணப்பத்தை நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கும்படியாக और हमारे विनती को सुनने के लिए அவர் அடி கொடுக்கிறார், और वो हमें कई बार அடிச்சு குணமாக்கி மனம் திரும்ப வைக்கிறார். और कई बार हमें मारते हैं, फिर मारने के बाद हमें मन फिराने के लिए रखता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் தீர்மானங்களை நிறைவேற்றும்படியாக और जो निर्णय है उसे पूरा हम करने के लिए ஆண்டவர் முதலாவதாக ஸ்தோத்திரம் நம்மை விண்ணப்பம் பண்ண வேண்டும், நான் அனுகிரகம் செய்யும்படியா விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். और परमेश्वर हमें कहता है कि मैं अनुग्रह करने के लिए आप लोगों को विनती करना அந்த हूं. அனுகிரகத்துல பெருக்கத்தை வைத்திருக்கிறேன். और परमेश्वर कहता है कि उस अनुग्रह में एक बढ़ोतरी को मैं रखा हूं. இரண்டாவதாக நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கும்படியா और दूसरा वो हमारी विनती को सुनने के लिए நம்மை அடிச்சு குணமாக்கி மனம் திரும்ப வைக்கிறார். और हमें मार के चंगा करके मन फिराने के लिए रखता है. அல்லேலூயா, हालेलुया. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கணும், और हमारी विनती को सुनना है பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக और हमें जवाब देने के लिए நம்மை குணப்படுத்தி மனம் திரும்ப வைக்கிறார். और हमें चंगा करके मन फिराने के लिए रखता है. ஒரு தகப்பனுடைய வேலையை செய்கிறார். और एक पिता का काम वो करते ஒரு हैं. தகப்பனை போல இருந்து நம்மிடத்துல நமக்கு இறங்கும்படியாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும்படியாக அவர் மனம் திரும்ப வைக்கிறார். और एक पिता के जैसे हम पर तरस खाने के लिए हमारी विनती को सुनने के लिए वो हमारे मन को फिराने के लिए எங்கெல்லாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி हम இருக்கிறோம், जहाँ कहीं परमेश्वर से जो परमेश्वर के मार्ग से हम हट गए हैं அங்கிருந்து மனம் திரும்ப और வைக்கிறார். वहाँ से परमेश्वर में मन फिराने के लिए தவறான காரியங்களை और बुरे कार्यों को பாவத்துல और पाप में விழுந்து கிடக்கிற நம்மை, और गिरे हुए हमें மாற்றத்துல இருக்கிற நம்மை और पीछे हटे हुए அவர் हमें விடுறதில்லை. वो हमें छोड़ते नहीं அவர் அடிச்சு திருத்தி என்ன செய்யறார், குணப்படுத்தி மனம் திரும்ப வைக்கிறார். और वो मार कर हमें चंगा कर मन फिराने के लिए रखता है. காரணம் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க வேண்டும் और என்பது. कारण ये है कि हमारी विनती को सुनने के लिए அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நாம தீர்மானம் எடுக்கிறது அது நிறைவேற வேண்டும். और हम जो निर्णय लिए हैं वो पूरा होना है. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் வார்த்தை ஜாலங்களாக இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. और परमेश्वर के चाहते हैं कि परमेश्वर नहीं चाहते कि हमारा शब्द जो है एक शब्द ही बनकर रहे. ஆண்டவர்கிட்ட நாம தீர்மானம் எடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்ற வைக்கிறார். और परमेश्वर के पास हमने निर्णय को लिए है तो वो पूरा होना है. ஆண்டவர் விண்ணப்பங்களை கேட்க அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் விருப்பம் और உள்ளவராயிருக்கிறார். परमेश्वर हमारी विनती और प्रार्थना को सुनने के लिए सामर्थ्य और परमेश्वर है. அல்லேலூயா, हालेलुया. மூன்றாவது ஸ்தோத்திரம் அடுத்ததாக பார்க்கிறோம். और अगला हम மூன்றாவதாக और तीसरी बातों को हम देखते हैं. அங்கே சொல்லுகிறார் சகரியாவின் புஸ்தகம் 13 அதிகாரம் 19 வசனத்துல और जकरिया के पुस्तक उसका 13वां अध्याय 19 वचन में कहा गया है. அந்த மூன்றாம் பங்கை நான்
உட்பட பண்ணி और तीसरे भाग को मैं अग्नि के अंदर डालकर வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி और चांदी को जिस तरह पिघालता हूं उस तरह पिघाल பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் और जिस तरह सोने को शुद्ध करते हैं वैसा मैं करूंगा அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள் और वे लोग मेरे नाम को धारण करेंगे நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் और मैं उनकी विनती को सुनूंगा இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் और कहूंगा कि ये मेरी प्रजा है करके கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் और परमेश्वर यहोवा हमारा परमेश्वर करके वे लोग कहेंगे அல்லேலூயா हालेलुया ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார் और परमेश्वर हमारी विनती को सुनेगा ஏன் கேட்பாரா और क्यों सुनेगा நம்மை और हमें வெள்ளியை உருக்குகிறது போல உருக்கி வச்சிருக்கிறார் और वो चांदी के समान हमें वो पिघाल के रखे हैं அல்லேலூயா हालेलुया பொன்னை புடமிடுகிறது போல ஆண்டவர் நம்மை புடமிட்டு और வைத்திருக்கிறார் जिस तरह सोना को जांचते हैं परमेश्वर उस तरह हमें जांच के रखे हैं அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஏன்னா நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கணும் और क्योंकि हमारी विनती को सुनना है அவர் சொல்ற நான் விண்ணப்பத்தை கேட்பேன் और परमेश्वर कहता है कि मैं विनती को सुनूंगा நானே வெள்ளியை போல இவங்களை நான் உருக்கி வச்சிருக்கிறேன் और क्योंकि परमेश्वर कहता है कि मैं इन्हें चांदी के समान इन्हें पिघाल के रखा हूँ வெள்ளியை உருக்கி और चांदी को पिघाल कर அது ஒரே அந்த வெள்ளியை சுத்தமான வெள்ளியை உருக்கி எடுக்கிறது போல और जिस तरह शुद्ध चांदी को हम और परमेश्वर हमें पिघाल कर निकाल के रखे हैं அல்லேலூயா हालेलुया பொன்னை புடமிடுறது போல और जिस तरह सोना को जांचते हैं தங்கத்தை அக்கினியில போட்டு எடுக்கிறது போல और जिस तरह सोना को जो है भट्टी में डालकर निकालते हैं நம்மை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் और परमेश्वर हमें बना के रखा है அவரே நம்மை உருவாக்கி और வைத்திருக்கிறார் परमेश्वर हमें बनाता है அல்லேலூயா हालेलुया அவர் விரும்புறது மாதிரி நம்மை உருவாக்கி और வைத்திருக்கிறார் परमेश्वर जैसा चाहते हैं वैसा हमें बना कर रखते हैं எப்படி ஒரு ஆசாரி வெள்ளிய தங்கத்தை அவன் விரும்புறது மாதிரி புடமிட்டு அதை உருக்கி நல்ல தங்கத்தை எப்படி எப்படி பண்ணணுமோ எல்லாம் பண்றது மாதிரி और जिस तरह एक कारीगर जो है वो सोना या चांदी को पिघाल कर अच्छा एक शुद्ध सोना को निकालता है बनाता है ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க விரும்புகிறார் और परमेश्वर हमारी प्रार्थना को सुनना चाहता है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया நம்முடைய ஆண்டவர் और हमारा परमेश्वर நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் हमारी प्रार्थना को सुनता है அல்லேலூயா हालेलुया சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறார் और जकरिया 12वां अध्याय का 10वां वचन में ऐसा कहा நான் है தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் और मैं दाऊद के घराने पर यरूशलेम के निवासियों पर अपने अनुग्रह करने वाले और प्रार्थना सिखाने वाले आत्मा उड़ेलूंगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆவியை ஊற்றுகிறார் और परमेश्वर आत्मा को ढेरेगा சிலருக்கு எப்பவும் ஜெபிக்கிற ஒரு தாகம் இருந்துகிட்டே और कई लोगों को हमेशा प्रार्थना का एक प्यास होगा காரணம் என்னன்னா कारण क्या है ஆண்டவர் ஆவியை ஊற்றுகிறார் और परमेश्वर आत्मा को ढेरता है விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார் और प्रार्थना की आत्मा को ढेरता है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆண்டவர் நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் और परमेश्वर हमारे सारे निर्णय को நிறைவேற்றி வைக்கணுங்கிறதுக்காக और उसे पूरा करने के நம்முடைய लिए விண்ணப்பங்களை கேட்கிறார் और हमारी प्रार्थना को सुनता है அல்லேலூயா हालेलुया செவி கொடுக்கிறார் और वो कान लगाता है நாம எடுக்கிற தீர்மானங்கள் அது நிறைவேறும் हम जो निर्णय लिए वो पूरा होगा ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை और கனப்படுத்துகிறார் परमेश्वर हमारे शब्दों को आदर करेगा அல்லேலூயா हालेलुया சிலருக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாம போயிடும் और कईयों को वादा करके पूरा नहीं कर पाते ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்துல தீர்மானம் எடுக்கும் பொழுது அது நிறைவேறும் और परमेश्वर के बच्चे परमेश्वर के सब लोग पे जो निर्णय लेते हैं वो पूरा होगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया தேவ சமூகத்துல தீர்மானம் எடுத்து ஜெபிங்க और परमेश्वर के सबक पे निर्णय लेके प्रार्थना करो ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரியத்தை நிறைவேற்றணும் और परमेश्वर मेरे जीवन में कार्य को நான் पूरा தீர்மானம் करना எடுக்கிறேன் मैं एक निर्णय को लेता हूँ ஜெபத்துல நீங்க ஜெப குறிப்புகளை வைத்து தீர்மானம் எடுங்கள் और प्रार्थना की जो बातों को रखकर आप निर्णय को लो தீர்மானங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் और निर्णय को परमेश्वर पूरा करेगा ஏன்னா விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார் और क्योंकि परमेश्वर विनती को सुनता है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया பொருத்தனைகளை நாம் எடுத்த பொருத்தனைகளை ஆண்டவர் செலுத்த வைக்கிறார் और हम जो मन्नत माने हैं वो परमेश्वर उसे पूरा करने के लिए अनुग्रह करता है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया நம்முடைய ஆண்டவர் और हमारा परमेश्वर நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு கிரியை செய்கிறார் और हमारी विनती को सुनकर वो कार्य करता है நாம வெட்கப்பட மாட்டோம் हम लज्जित नहीं होंगे தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்ற ஆண்டவர் வைப்பார் निर्णय को लिए है तो पूरा करने के लिए परमेश्वर मदद करेगा அல்லேலூயா हालेलुया நமக்கு ஒரு நம்பிக்கை हमारे भरोसा है நமக்கு நம்பிக்கை உண்டு हमारे भरोसा है நான் எடுக்கிற தீர்மானங்கள் அது நிறைவேறும் हमने लेने वाला निर्णय वो पूरा होगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஏன் நாம
உலக பிரகாரமாக பலரை பார்க்கிறோம், ஏதாவது வாக்கு கொடுத்து அவங்களால அதை நிறைவேற்ற முடியாம போயிடும். और हम सांसारिक रूप से कई लोगों को देखते हैं, वो कुछ वादा करते हैं, उसे निभा नहीं पाते। நாமளும் ஆண்டவருக்குள்ள ஸ்டெடியா இல்லைன்னா, ஆண்டவருக்குள்ள உண்மையா இல்லைன்னா, பல தீர்மானங்கள், பல நாம எடுக்கிற முயற்சிகள், நாம சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறாமலே போக வாய்ப்புகள். और हम परमेश्वर के अंदर स्थिर नहीं रहेंगे तो हम भी जो लेने वाले जो निर्णय है वो कई समय पर असफल हो जाते हैं। உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற தீர்மானங்களை ஆண்டவர் நிறைவேற்ற முடியாது. और आपके जीवन में आपने जो निर्णय लिया है परमेश्वर उसे पूरा करने के நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். और आपकी सारी प्रार्थना का परमेश्वर फल देने के लिए காரணம் என்ன? कारण क्या है? நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். और इसके बारे में कुछ बातों को देखेंगे। ஏன் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுத்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது அது நிறைவேறுகிறது? और क्यों परमेश्वर के सम्मुख प्रार्थना करते हैं और विनती करते समय हमारी जो मन्नत पूरा होता है? ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார், और परमेश्वर में प्रार्थना करने के लिए விண்ணப்பம் பண்ண வைக்கிறார், और विनती करने के लिए रखता है, அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். उनकी आत्मा को ढेलता है। நம்முடைய விண்ணப்பங்கள் हमारी सारी विनती நமக்கு அவர் அனுகிரகம் செய்யணுங்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ண வைக்கிறார். और हम पर अनुग्रह करने के लिए हमें विनती करने के लिए रखता है। நம்முடைய ஆண்டவர் और हमारा परमेश्वर எவ்வளவு பெரியவர், और कितना महान அதை है, நிறைவேற்றுகிறார். उसे पूरा करता ஒரு है। சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க और விரும்புகிறேன். इसके बारे में कई बातों को आपके सामने முதலாவதாக सबसे पहला நம்ம வாழ்க்கையில விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு காரணம் என்னன்னா, और हमारे जीवन में परमेश्वर विनती को पूरा करने का कारण क्या है? 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहले राजा की पुस्तक 8ஆம் அதிகாரம் 45ஆம் वचனத்தில் और उसका 8वां अध्याय का 45वां वचन में ऐसा हम देखते हैं। நான் வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ। பரலோகத்தில் இருக்கிற और स्वर्ग में रहने वाले தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீர். और स्वर्ग का परमेश्वर उनकी विनती को सुनकर उनके न्याय का वो पूछताछ करेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் और हमारा परमेश्वर பரலோகத்தில் இருக்கிறார். और वो स्वर्ग पर विराजमान है। அவருடைய கண்கள் उनकी आंखें பூமி எங்கும் உலாவிக் और கொண்டிருக்கிறது. पूरी पृथ्वी पर लगी हुई है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவர் பரலோக தேவன், और वो स्वर्ग के परमेश्वर வேற है யாரும் சொல்ல முடியாது. और कोई नहीं कह सकता। நான் பரலோகத்தின் தேவன் யாரும் சொல்ல முடியாது. और मैं स्वर्ग का परमेश्वर करके कोई नहीं कह सकता। அல்லேலூயா. हालेलुया। அந்த பரலோகத்துல நம்மை கொண்டு சேர்க்கிற தேவன், और वो स्वर्ग में हमें ले जाने वाला परमेश्वर அவர் பரலோகத்துல வாசம் பண்ணுகிறார். और वो स्वर्ग में वास करता है। பரலோகத்துல பரிசுத்த ஆலயத்துல அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். और स्वर्ग में वो पवित्र उस सिंहासन पर वो विराजमान है। கர்த்தருடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ணும்படி, और परमेश्वर की आंखें जो है उनके बारे में जो खराई से रहते हैं और उनको अपने सामर्थ को प्रकट करते அவருடைய हैं। கண்கள் பூமி எங்கும் உலாவிக் और கொண்டிருக்கிறார். उनकी आंखें पूरी पृथ्वी पर वो लगी हुई है। அல்லேலூயா. हालेलुया। அவர் பரலோகத்தின் தேவன், और वो स्वर्ग के परमेश्वर है। நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தின் தேவன், और हम आराधना करने वाला परमेश्वर वो स्वर्ग का परमेश्वर है। நாம் விண்ணப்பம் பண்ணுகிற தேவன், और हम जिन जो विनती करने वाला நாம் परमेश्वर ஜெபிக்கிற ஜெபத்தை, ஜெப குறிப்பை, ஜெப விண்ணப்பத்தை நாம் வைக்கிற அந்த தேவன் பரலோகத்தின் தேவன். और जिस परमेश्वर के सामने हमारी प्रार्थना हमारी विनती को हम रखते हैं वो स्वर्ग के परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அவர் பரலோகத்தின் தேவன். और वो स्वर्ग का परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்தில் இருக்கிற தேவன் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் கேட்கிறார். और स्वर्ग का परमेश्वर जो है वो प्रार्थना और विनती को सुनता है। பரலோகத்துக்கு யாரும் இதுவரைக்கும் என்ன செய்யல, ஏறி போகல. और स्वर्ग में अब तक कोई चढ़कर नहीं गया है। பரலோகத்தில் இருக்கிற தேவன் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும், और परमेश्वर स्वर्ग के परमेश्वर की जो सेवा करने वाली आत्मा को जिलाने के लिए, இருதயம் நொறுங்குண்டவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், और जो हृदय जो टूटा हुआ हृदय को जिलाने के लिए, பணிந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவரிடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். और जो पीसा और टूटा हुआ जो दिल में जो है वो निवास करता है। அல்லேலூயா. हालेलुया। பரலோக தேவனா இருந்தாலும் और वो स्वर्ग के परमेश्वर हो तो भी மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். और उस मनुष्य के बीच में वो वास करता है। அல்லேலூயா. हालेलुया। வெளிப்படுத்தல பார்க்கிற மனுஷர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். और
प्रकाशित वाक्य में देखते हैं कि मनुष्यों के बीच में वो वास करते हैं। ஒரு பாடல் உண்டு, இதோ மனுஷரின் மத்தியில வாசம் செய்கிறவரே. और एक गीत है कि देखो मनुष्य के बीच में वास करने वाला। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। பரலோக தேவன் அவர். और वो स्वर्ग का परमेश्वर है। அவரால் செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லை. और उनसे ऐसा कोई बात नहीं जो नहीं कर सकते। அவர்தான் இந்த பூமியை உண்டாக்கினவர். और उन्होंने इस धरती को बनाया है। அவர்தான் மனுஷனாகிய நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். और उन्होंने ही हमें मनुष्य के रूप में बनाया है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलूया। அந்த பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்ல அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். और उस स्वर्ग में ले जाने के लिए हमें तैयार है। நாமெல்லாம் பரலோக வாசிகளாக மாறப் போகிறோம். और हम सब जो है वो स्वर्गवासी बनने वाले हैं। எத்தனை பேர் நம்புறீங்க? और कितने लोग भरोसा करते हैं? பரலோகவாசி ஆண்டவர் நம்மை மாற்றும். और परमेश्वर हमें स्वर्गवासी बनाने वाला है। அல்லேலூயா, हालेलुया। நம்முடைய விண்ணப்பங்கள், हमारी विनती, நம்முடைய இருதயத்தின் பாரம், ஏக்கம், நம்முடைய கவலை, துக்கம் எல்லாமே அந்த விண்ணப்பத்தை இறக்கி வைக்கிற அந்த தேவன் யாருன்னா பரலோகத்தின் தேவன். और हम जिस परमेश्वर के सामने विनती और हमारे सामने के बोझ को उतार के रखते हैं वो परमेश्वर स्वर्ग का परमेश्वर है। நாம சாதாரண ஒரு ஆளுகிட்ட, சாதாரணமான ஒரு 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 மனுஷங்கிட்ட நாம போகல. और हम एक साधारण या मामूली मनुष्य के पास नहीं गए हैं। பரலோகத்தின் தேவன் और वो स्वर्ग का परमेश्वर है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆகையினால நாம தீர்மானம் எடுத்து நாம விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. और इसलिए हम जो निर्णय लेते हैं, हम विनती और प्रार्थना करते समय वो सुना जाता है। பரலோகத்தின் தேவன், और स्वर्ग का परमेश्वर, அந்த பரலோகத்தின் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. और उस स्वर्ग के परमेश्वर को कभी किसी ने नहीं देखा है। அல்லேலூயா, हालेलुया। நாம் ஆராதிக்கிற தேவன், और हम आराधना करने நாம் वाले परमेश्वर, விண்ணப்பம் பண்ணுகிற தேவன் हम विनती करने वाले परमेश्वर, பரலோகத்தின் தேவனா இருக்கிறார். और वो स्वर्ग के परमेश्वर है। அல்லேலூயா, हालेलुया। நன்மையான எந்த ஈவும், और भलाई की सारी वस्तुएं, பூரணமான எந்த வரமும் और संपूर्ण सारी वरदान, வரத்திலிருந்து உண்டாகும். और स्वर्ग से होकर, வரத்திலன்னா பரலோகத்திலிருந்து உண்டாகும். और स्वर्ग में से होकर, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. और ज्योति के पिता की ओर से हमें मिलता है। அல்லேலூயா, அல்லேலூயா। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 17ஆம் வசனமா இருக்கும் और நினைக்கிறேன். याकूब पहला अध्याय उसका வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17 वचन। நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. और क्योंकि हर एक अच्छा वरदान और हर एक उत्तम दान ऊपर ही से है और ज्योति के पिता की ओर से मिलता है, जिसमें ना तो कोई परिवर्तन हो सकता है और ना अदल बदल के कारण उस पर छाया पड़ती है। அல்லேலூயா, அல்லேலூயா। நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து உண்டாகி ஆண்டவர் அந்த ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிற தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் எல்லாம் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. और अच्छा जो भलाई की सारी जो चीजें हैं वो ज्योति के पिता की ओर से हमें मिलता रहता है। அல்லேலூயா, அல்லேலூயா। நமக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் எங்க இருந்து வருது? और हमें मिलने वाली भलाई कहाँ से मिलता है? பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து, और स्वर्ग के परमेश्वर के पास से। அல்லேலூயா, அல்லேலூயா। அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் என்று और சொல்றாங்க. शास्त्र में कई जगह में हम देख सकते हैं कि स्वर्ग का परमेश्वर, स्वर्ग का परमेश्वर। ஏன்னா அவர் இருக்கிற இடம் और क्योंकि वो रहने वाला जो वो जगह அந்த है பரலோக ராஜ்யத்தை और वो स्वर्ग राज्य जो है நாம கண்களினால பார்க்கல, காதுகளினால கேட்கல, நம்முடைய இருதயத்துல அதை பற்றி காரியங்கள் தோன்றப்படவும் இல்லை. और हमारे आंखों से देखा नहीं, हमारे कानों से सुना नहीं है और उसके बारे में हमारे हृदय में कोई विचार भी उत्पन्न नहीं हुआ। அவ்வளவு மகிமையான ஒரு இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணி और ऐसे एक अच्छा महिमा भरे जगह पर परमेश्वर निवास करते அதே हैं நேரத்துல और उसी वक्त நம்மையும் காண்கிறவர். और वो हमें भी देखते हैं। அல்லேலூயா, हालेलुया। நம்ம மேல கர்சனை உள்ளவரா இருக்கிறார். और हमारे ऊपर उनको चिंता है நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். और हमारे लिए वो सब कुछ पूरा करता है। அல்லேலூயா, हालेलुया। இரண்டாவதாக और दूसरी बात है, யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல और अय्यूब की पुस्तक उसका 8वां अध्याय का 5वां वचन में தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து. और परमेश्वर को मैं पहले से ढूंढकर सर्वशक्तिमान से मैं विनती करता। இங்கே
சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ வல்லவர். और यहाँ पे कहा गया है कि सर्वशक्तिमान। அல்லேலூயா. हालेलुया। யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு சொல்றார், और योग 48 का 10वां वचन आयोग कहता है, தேவரே 42 ஸ்தோத்திரம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். और 48 का 2 में कहा है परमेश्वर तो सब कुछ करने के लिए सामर्थ्यवान है। நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. और तू जो करना चाहते हैं उसमें कोई रुकावट नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஏன் சர்வ வல்லவர் சொல்லப்பட்டார்? और क्यों परमेश्वर को सर्वशक्तिमान कहा गया? சகலவற்றையும் செய்ய வல்லவர். और वो सब कुछ करने के लिए सामर्थ्यवान है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் யாரு? और हमारी विनती को सुनने वाला कौन है? முதல்ல பார்த்தா பரலோகத்தின் தேவன். और सबसे पहला हमने देखा कि स्वर्ग के परमेश्वर। இரண்டாவதாக பார்க்கிறோம் और दूसरा हम देखते हैं சர்வ வல்லவர். और वो सर्वशक्तिमान। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். और वो सर्वशक्तिमान है। உங்க வாழ்க்கையில உங்க விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன். और आपके जीवन में आपकी विनती को सुनकर अद्भुत काम करने वाला परमेश्वर। முதலாவதாக பரலோகத்தின் தேவன் அவர். और पहला वो स्वर्ग के நாம் परमेश्वर। ஆராதிக்கிற நாம் ஜெபிக்கிற விண்ணப்பம் செய்கிற தேவன் பரலோகத்தின் தேவன். और हम आराधना करने वाले, प्रार्थना करने वाले और विनती करने वाले परमेश्वर वो स्वर्ग के परमेश्वर है। வேற யாரும் சொல்ல முடியாது நான் பரலோகத்தின் தெய்வம் வேற யாரும் சொல்ல और முடியாது. दूसरा कोई भी नहीं कह सकते कि मैं स्वर्ग का परमेश्वर हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஏறி போனவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து और மாத்திரமே. स्वर्ग में से उतर कर आए और स्वर्ग पर वापस उठ के गए हमारा परमेश्वर यीशु मसीह केवल है। அல்லேலூயா. 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 அவர் சர்வ வல்லவர். और वो सर्वशक्तिमान है। நீங்க நம்புகிற தேவன் சர்வ வல்லவர். और आप भरोसा करने वाले परमेश्वर உங்க सर्वशक्तिमान है। ஜெபத்தை கேட்கிற தேவன் சர்வ வல்லவர். और आपकी प्रार्थना को सुनने वाले परमेश्वर सर्वशक्तिमान அவர் है। செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது. और वो जो करना चाहते हैं कुछ रुकावट नहीं हो पाएगा। அல்லேலூயா. हालेलुया। நாம ஜெபிக்கிற ஜெபத்தை और हम प्रार्थना करने वाली प्रार्थना को ஆண்டவர் கேட்கிறார், और परमेश्वर सुनता है செவி கொடுக்கிறார். और उसके और कान लगाता है। பரலோகத்தின் தேவன் செவி கொடுக்கிறார். और स्वर्ग का परमेश्वर वो कान लगाता है। நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பரலோகத்தின் தேவன் செவி கொடுக்கிறார். और आप प्रार्थना करने वाली प्रार्थना की और स्वर्ग के परमेश्वर अपने कानों को लगाते हैं। அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல और प्रेरित के काम उसका 10वां अध्याय पर அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் और वहां पे कुरनेलियुस नामक एक मनुष्य அவன் ஜெபிக்கிறான். और वो प्रार्थना कर रहा है। அவன் ஜெபத்தை और उसकी प्रार्थना को ஆண்டவர் और परमेश्वर ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். और तीसरा और चौथा वचन हम देखते हैं அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். और वो प्रार्थना कर रहा है எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி और கொண்டிருக்கிறான். हमेशा परमेश्वर की ओर देख के प्रार्थना कर रहा है। அங்கே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் இறங்கி வருகிறதை கண்டான். और परमेश्वर का एक दूत उसके पास वो आते हुए उसने देखा அவன் சொல்லுகிறான், और वो कहता है உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. और वो उससे कहता है कि तेरी प्रार्थनाएं तेरे दान जो है वो स्मरण के लिए परमेश्वर के सामने पहुंचे हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனிடத்துல இந்த கொர்நேலியுடைய ஜெபம் தேவனிடத்துல கடந்து சென்றது. और परमेश्वर के पास जो है कुरनेलियुस की प्रार्थना जो है स्मरण के लिए परमेश्वर के पास पहुंचा है। காரணம் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். और कारण ये है कि परमेश्वर हमारी प्रार्थना को सुनता है। நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். और आप और हम प्रार्थना करने वाली प्रार्थना को परमेश्वर सुनता है। ஆண்டவர் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். और परमेश्वर ये कहता है कि हमें विनती करना है। விண்ணப்பத்தின் ஆவியை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். और परमेश्वर विनती की आत्मा को हमारे ऊपर डेला है। நம்மை வெள்ளியை போல உருவாக்கி பொன்னை போல ஆண்டவர் நம்மை புடமிட்டு
வைத்திருக்கிறார். और परमेश्वर हमें चांदी के समान वो बनाकर और सोने के समान हमें जांचे हैं. ஆகையினாலதான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க ஆசையாக இருக்கிறார். और इसलिए परमेश्वर हमारी प्रार्थना को सुनने की आशा में है. அல்லேலூயா, हालेलुया. நம்மை அடித்து குணப்படுத்தி இருக்கிறார். और हमें मार के हमें चंगा किया, மனம் திரும்ப வைத்திருக்கிறார். हमें मन फिराने के लिए रखा है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தே தீருவார். और हमारा परमेश्वर हमारे विनती का जवाब जरूर देगा. அவர் பரலோகத்தின் தேவன். और वो स्वर्ग का परमेश्वर है. மனுஷர்களை போல வாக்கு மாறுகிறவர் அல்ல. और मनुष्य के समान वो वाचा को बोलने वाला नहीं. அல்லேலூயா, हालेलुया. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. वो झूठ कहने के लिए मनुष्य नहीं. அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. और मन बदलने के लिए कोई मानव पुत्र அவர் नहीं. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டார். और वो ऐसा कहते कि जो मैं कहता हूँ उसे करूंगा नहीं क्या? அவர் சொன்னதை செய்வார். और वो जो कहते हैं उसे वो पूरा करेगा. அல்லேலூயா, हालेलुया. முதல்ல பார்த்தோம் அவர் பரலோகத்தின் தேவன். और पहला हमने देखा कि वो स्वर्ग की இந்த परमेश्वर है. பூமியில உள்ள யாரும் அல்ல அவர். और ये पृथ्वी के कोई व्यक्ति नहीं है वो. மனம் மாறுகிற மனுஷன் அல்ல. और ये मन बदलने कोई मनुष्य नहीं है. பரிசுத்த பரலோகத்துல வாசம் பண்ணுகிற தேவன். और पवित्र स्वर्ग पर वो वास करने वाला அவர் परमेश्वर. உண்மை உள்ளவர். और वो सच्चा परमेश्वर. அவர் சொன்னதை செய்கிறவர். और वो जो कहते हैं उसे पूरा करते हैं. அல்லேலூயா, हालेलुया. ஸ்தோத்திரம். ராஜாக்கள் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. और राजाओं की पुस्तक में कहा गया है அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுவார். और वो अपने वचनों से जो कहा है वो अपने हाथों से उसे पूरा करते हैं. அல்லேலூயா, हालेलुया. வார்த்தையில சொல்லிட்டார், और वचनों से कह दिया, நம்முடைய கரத்தை நீட்டுகிறார். अपने हाथों को बढ़ाते हैं. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா, हालेलुया. அவர் சொன்னதை செய்கிற தேவன். और वो जो कहते हैं उसे पूरा करने वाला परमेश्वर. பரலோகத்தின் தேவன். और स्वर्ग का परमेश्वर है वो. அவர் சர்வவல்லவர். और वो सर्वशक्तिमान है. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா, हालेलुया. ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்ல. और परमेश्वर से ना हो ऐसा कोई बात नहीं. எல்லாமே கூடும். और सब कुछ होगा. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா, हालेलुया. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். और जहाँ पर नहीं है उसे है करके बुलाने वाला परमेश्वर. சர்வ வல்லவர். और वो सर्वशक्तिमान. உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. और आपकी विनती का जवाब है. தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? क्या आपने निर्णय को लिए हैं? ஆண்டவருடைய சமூகத்துல தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? क्या परमेश्वर के सम्मुख में निर्णय को लिए हैं क्या? விண்ணப்பம் பண்ணுங்க. और विनती करो. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா, हालेलुया. அன்னாள் தீர்மானம் எடுத்தார். और हन्ना ने निर्णय को लिया அவர் சொன்னா, और उसने कहा, எனக்கு பிறக்கிற மகனை और मेरा जन्म मुझसे जन्म लेने वाले बच्चे को நான் உமக்கென்று கொடுக்கிறேன். और मैं आपके लिए दूंगा. அல்லேலூயா. हालेलुया. சாமுவேல் பிறந்தார். और शामुएल का जन्म हुआ. சாமுவேலை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுத்தார். और शामुएल को जो है परमेश्वर की सेवकाई के लिए दे दिया. அல்லேலூயா, हालेलुया. தீர்மானம் எடுத்தா और निर्णय को लेंगे तो ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை வைத்தார். और परमेश्वर के सम्मुख में विनती को रखा. தீர்மானத்தோடு விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்துல வைத்தார். और निर्णय के साथ विनती को परमेश्वर के सम्मुख में रखा. ஆண்டவர் செவி கொடுத்தார். और परमेश्वर ने उसकी और कान लगाया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சாமுவேலை அவ கேட்டா. और एक शामुएल उसने मांगा. அந்த சாமுவேல் அவ தீர்மானம் எடுத்தபடி அவள் தீர்மானத்தை நிறைவேற்றினதுனால और जिस तरह शामुएल को जैसा उसने निर्णय के दूंगा उस तरह उस निर्णय को उसने पूरा करने के कारण பிற்பாடு அவளுக்கு अनेक பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். और उसके बाद उसको परमेश्वर ने कहीं बच्चों को दिया. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா, हालेलुया. தீர்மானம் எடுத்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது और निर्णय लेकर हम विनती करते समय ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார். और परमेश्वर हमारी विनती की ओर कान लगाता है. ஆண்டவர் செவி கொடுக்கும்படியாக और परमेश्वर कान लगाने के நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி और இருக்கிறார். परमेश्वर हमें योग्य बनाया है. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தகுதியுள்ளவர்களாக மாற்றிட்டு और योग्य हमें बनाकर நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். और हमारी विनती को वो सुनता है. அவர் எப்படிப்பட்டவர்? और वो कैसा है? பரலோகத்தின் தேவன், और वो स्वर्ग का परमेश्वर, சர்வ வல்லவர். वो सर्वशक्तिमान. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். और तीसरे एक बात के समाप्त करना चाहता हूँ. யோபுவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 26 வசனம். और अय्यूब की पुस्तक उसका 33वां अध्याय उसका 36वां वचन 26वां वचन 26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது और वो प्रभु को देखकर विनती करते समय அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரமாக பார்க்கும்படி और वो उसके सम्मुख में जयजयकार के साथ दिखने के लिए அவர் அவன் மேல் பிரியமாகி
அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். और वो उस पर प्रसन्न होकर उस मनुष्य को धर्म का प्रतिफल देगा. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और वचन संहिता 4 अध्याय का पहला वचन में कहा गया, என் நீதியின் தேவனே, हे मेरे धर्म में परमेश्वर, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதிலருளும். और जब मैं पुकारूं तब मुझे उत्तर देना. நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். और संकेत से मुझे एक विशाल दीप दिला. எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். और मुझ पर तरस खाकर मेरी विनती को सुन ले. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நீதியின் தேவன். और वो धर्म परमेश्वर है. யோபு 33:26 சொல்லப்பட்டிருக்கிறது. और आयुब के 33:26 में कहा गया है, அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி, और वो उसके सम्मुख में ताकते हुए देखने के लिए, அதாவது விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கம்பீரமாய் ஆண்டவரை உற்சாகமா சந்தோஷமா பார்க்கும்படி, और प्रार्थना करते समय विनती करते समय परमेश्वर के सम्मुख में भी खुशी के साथ आनंद के साथ देखने के लिए, அவர் அவன் மேல் பிரியமாகிறார். और परमेश्वर उससे प्रसन्न होता है. அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுக்கிறார். और परमेश्वर उस मनुष्य को उसके धर्म का फल देता है. சங்கீதம் 4:1 அவர் நீதியின் தேவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். और संहिता 4 अध्याय में कहा है कि वो धर्मी परमेश्वर है. அல்லேலூயா. அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறதுனால, और वो धर्म में परमेश्वर होने के कारण நீதிமான்களுடைய நீதியின் பலனை அவர் கொடுக்கிறார். और धर्मी के धर्म भरे फल को वो देता है. அல்லேலூயா. 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 மூன்று காரியத்தை பார்த்தோம். और 3 बातों को हमने देखा. முதலாவதாக, और सबसे पहला, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன். और हमारा परमेश्वर और स्वर्ग के நம்முடைய परमेश्वर, விண்ணப்பங்களை கேட்கிறவர் பரலோகத்தின் और தேவன். हमारी विनती को सुनने वाला परमेश्वर और स्वर्ग के அவர் परमेश्वर, ஒரு மனுஷன் அல்ல. और वो कोई मनुष्य नहीं வாக்கு है, மாறுவதற்கு மனுஷன் और அல்ல. वादा भूलने के लिए कोई मनुष्य नहीं அவர் है. சர்வ வல்லமை वो உள்ளவர். सर्वशक्तिमान परमेश्वर, அவரால் எல்லாமே கூடும். और उनसे सब कुछ होगा, முடியாதது ஒண்ணுமே இல்லை. और कुछ भी ऐसा संभव नहीं है. மூன்றாவதாக, और तीसरी बात, அவர் நீதியின் தேவன். और तीसरी बात, वो धर्म में परमेश्वर है, அவர் நீதியை பார்க்கிறார். और वो धर्म के कामों को देखते हैं, நீதியின் பலனை கொடுக்கிறார். और धर्म के फल को देते हैं. விண்ணப்பம் செய்கிறவன் கம்பீரத்தோட ஆண்டவரை பார்க்க வேண்டும். और जो विनती करते हैं आनंद के साथ परमेश्वर को देखना है. நீதியின் தேவனாயிருந்து நீதியின் பலனை கொடுக்கிறார். और धर्म के परमेश्वर और धर्म के फल को देता है. நாம செய்கிற நற்கிரியைகள், நீதியின் காரியங்கள், நாம் நீதியாய் நடக்கிற, நாம் நம்மிடத்துல காணப்படுகிற தேவ நீதியை நிறைவேற்றுகிற எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். और हमारे अच्छे कार्यों का हम परमेश्वर के अंदर जो धर्म के काम करते हैं वो सारी बातों का फल परमेश्वर में देता है. அல்லேலூயா. 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 ஆண்டவர் பலன் எடுக்கிறார். परमेश्वर फल को देता है, அவர் நீதியின் தேவன். और वो धर्म ही परमेश्वर है. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல தீர்மானங்களை எடுப்போம். और आज परमेश्वर के सम्मुख में हम एक निर्णय को लेंगे. தேவ சமூகத்துல और प्रभु के सम्मुख में பொருத்தனைகளை நாம் பொருத்தனை செய்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்களாக, और परमेश्वर के सम्मुख में मन्नत मांगकर प्रभु के सम्मुख में हम प्रार्थना करने वाले बने. பொருத்தனை செய்வோம். और मन्नत मांग, ஆண்டவரே, हे परमेश्वर, நீர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்தே ஆக வேண்டும். और प्रभु आप मेरे जीवन में कार्य करना है, நான் இதை பொருத்தனை செய்கிறேன். और मैं मन्नत को मानता हूँ, நான் இதை செய்வேன். और मैं इसे करूंगा. அல்லேலூயா. 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 ஆண்டவருக்காக பொருத்தனை எடுங்க. और प्रभु के लिए मन्नत मांग, பொருத்தனை பண்ணுங்க. और मन्नत मांगो. இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. और ये कार्य मैं करूंगा परमेश्वर. அல்லேலூயா. 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 என் வாழ்க்கையில இதை எனக்கு நீங்க செய்தே ஆக और வேண்டும். मेरे जीवन में हमें करना है நான் परमेश्वर. செபிக்கிறவன். मैं प्रार्थना करने वाला हूँ, பொருத்தனை செய்திருக்கிறேன். मैं मन्नत को माना हूँ, நான் பொருத்தனை செய்து நான் விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன். और मैं प्रार्थना करके विनती करने के लिए आया हूँ. ஆண்டவர் செவிப்படும். और प्रभु कान लगाएगा. பொருத்தனை பண்ணுங்க. और मन्नत मांगो. அல்லேலூயா. 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 உலகத்தான போல மற்றவர்களைப் போல और संसार की तरह लोगों की तरह नहीं, டாக்டர் கிட்ட போறது மாதிரி, और डॉक्टर के पास जाते हैं वैसा नहीं, ஏதோ டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் யாரோ நம்ம யாரோ, और डॉक्टर के पास हम इलाज कराने के बाद डॉक्टर कौन हम कौन. ஆனா ஆண்டவர்கிட்ட और परमेश्वर के पास நாம பொருத்தனை செஞ்சு हम जो मन्नत मांगते हैं, ஆண்டவரோடு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். और परमेश्वर के साथ एक रिश्ता को बढ़ाना है. அல்லேலூயா. 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 பெருசா நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல. और परमेश्वर हमसे कुछ बहुत बड़ी बात की उम्मीद नहीं இது रखते. சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे कहा गया है, பொருத்தனைகளை நீர் செலுத்திடுவீர்கள். और आप मन्नत को पूरा करोगे, பொருத்தனையை உங்களால செலுத்த முடியும். और मन्नत आप पूरा कर पाओगे. ஏன்னா क्योंकि ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை
கேட்டு உமக்கு செவி கொடுப்பார். और क्योंकि परमेश्वर आपकी विनती को सुनकर आपकी प्रार्थना को सुनेगा। அல்லேலூயா 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 அல்லேலூயா। பொருத்தனை செய்ய और मन्नत मांगो। ஒன்னும் சிலர் பேசும்பொழுது பெரிய பேச்செல்லாம் और பேசுவாங்க. कई लोग बात करते समय बड़ी बड़ी बातों को बोलेंगे ஒண்ணுமே இருக்காது. और कुछ भी नहीं रहेगा। ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் वह परमेश्वर के बच्चे பொருத்தனை பண்ணா और मन्नत मांगते समय எவ்வளவு பெரிய பொருத்தனை பண்ணா और कितनी बड़ी मन्नत मांगे तो भी நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார், और हमारा विनती को परमेश्वर सुनता है செவி கொடுக்கிறார். और वो कान लगाता है। அல்லேலூயா அல்லேலூயா। நிறைவேற்றுவார். वो पूरा करेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் और परमेश्वर के बच्चे நம்ம தெய்வ சமூகத்துல हम प्रभु के सम्मुख में பொருத்தனை பண்ணி और मन्नत मांगकर நம்ம ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு और मन्नत को परमेश्वर पूरा करने அவர் के வல்லமை உள்ளவராய் वो सामर्थ्य है। நாம் எடுக்கிற பொருத்தனை और हम लेने वाले मन्नत தேவன் நிறைவேற்றும்படியாக और परमेश्वर पूरा करने के लिए मदद करेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அந்த அப்துல் கலாம் சொன்னார், और अब्दुल कलाम ने कहा பெரிய பெரிய கனவு காணுங்க, और बड़े बड़े सपनों को देखो அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். और वो आपके जीवन में पूरा होगा। பெருசு பெருசா நினைங்க, और बड़े बड़े सोचो ஆண்டவர்கிட்ட பெருசு பெருசா பொருத்தனை பண்ணுங்க. और प्रभु से बड़े बड़े मन्नत को मांगो ஆண்டவர் அதை நிறைவேற்று அவர் செவி கொடுக்கிறார். और परमेश्वर पूरा करने के लिए कान लगाएगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। இந்த கோலிவாடால எத்தனையோ ஜனங்கள் और इस कोलिवाड़े में कितने लोग ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. और प्रभु को नहीं जानते हैं। ஆண்டவர் ஒவ்வொரு வீட்லயும் போய் और परमेश्वर हर एक घर पर जाकर நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். मैं प्रभु के वचन को बताना है। அல்லேலூயா हालेलुया। பொருத்தனை பண்ணுங்க. मन्नत मांगो நான் சொல்ல போறேன் और ஆண்டவர், मैं बोलने वाला हूँ प्रभु நான் அந்த இடத்துல मैं इस உங்க जगह पर ஊழியத்தை செய்ய போறேன். आपकी सेवकाई को करने वाला हूँ। ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து और परमेश्वर आप मुझे एक अच्छा नौकरी என்ன देना, ஆசீர்வதிங்க. मुझे आशीष करो। நான் அதுல मैं उसमें நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருப்பேன். और मैं प्रभु को देने में सच्चा रहूंगा। நான் அது மூலமா और उसके द्वारा அநேக கஷ்டப்பட்டவங்க தரித்திரர்களை நான் தாங்குவேன் ஆண்டவரே. और मैं कहीं कष्ट से रहने वालों को जो दरिद्रों को मैं संभालूंगा। பொருத்தனை பண்ணுங்க. और मन्नत मांगो ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. और प्रभु से विनती करो। ஆண்டவரே நான் அந்த காரியத்தை பொருத்தனை பண்ணி और இருக்கேன். परमेश्वर इस बातों को मैं मन्नत मांगा हूँ। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। பெருசு பெருசா நினைங்க. और बड़ी बड़ी बातों को सोचो। நாம சாதாரணமானவர்கள் और கிடையாது. हम जो है मामूली नहीं है। ஏதோ வெட்டி பேச்சு பேசுகிறவர்கள் அல்ல. और हम जो है बेकार की बातों को करने ஏதோ वाले नहीं। நாம பெரிய பெரிய வார்த்தைகளை பேசிவிட்டு போகிறவர்கள் அல்ல. और हम बड़ी बड़ी बातों को कहकर जाने वाले लोग नहीं है। தேவனுடைய ராஜ்யம் और परमेश्वर का राज्य பேச்சில் அல்ல, और वो बातों में नहीं है அது பலத்துல இருக்கிற. और वो बल में है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। பெருசு பெருசா நினைங்க. बड़ी बड़ी बातों को सोचो। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவரே எனக்கு ஒரு கடை கொடுங்க. और परमेश्वर मुझे एक दुकान दीजिए। आप प्रार्थना करना है. ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு கடையை கொடுங்க, காய்கறி கடை வைக்கிற கடையை கொடுங்க. और परमेश्वर मुझे एक अच्छा बड़ा दुकान दीजिए कि ஒரு பெரிய வியாபாரத்தை கொடுங்க, और एक बहुत बड़े व्यापार को ஹோல்சேல் வியாபாரத்தை கொடுங்க. होलसेल व्यापार को दीजिए। நான் அதுல இருந்து और मैं उसमें से நான் உங்க ஊழியத்துக்கு, मैं आपकी सेवकाई को, நான் ஆண்டோடைய ஊழியத்துக்கு, मैं प्रभु की सेवकाई को, அந்த ஊழியத்தை தாங்குகிறதுக்கு मैं उस सेवकाई को संभालने के लिए நானும் அதுல ஒரு பங்குதாரரா இருக்கேன். और मैं भी उसका एक भागीदार बनूंगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் और परमेश्वर के लोग பொருத்தனை செய்வத, और मन्नत मांगने में, பொருத்தனை செய்து விண்ணப்பம் பண்ணுவத और मन्नत मांगकर प्रार्थना करने में ஆண்டவர் செவி கொடுக்கிறார். और परमेश्वर कान लगाता है। அல்லேலூயா हालेलुया। கடையும் கிடைக்கும், और दुकान भी मिलेगा நாமளும் நிறைய பேரை தாங்க முடியும். और हम भी कई लोगों को संभाल पाएंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलूया। ஆண்டவரே ஒரு கார் தாங்க. और परमेश्वर कार दीजिए। அந்த காரை வச்சு और उस कार को रखकर நான் அநேக அந்த கார்ல வர்ற வருமானத்துல और उस कार में आने वाली आमदनी को நான் ஏழைப்பட்டவங்களுக்கு, और मैं गरीबों को கஷ்டப்பட்டவங்களுக்கு और जो तकलीफ में है நான் அதை குறைஞ்ச விலையில அல்லது இலவசமா நான் என்ன செய்வேன், அந்த காரை வைத்து நான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன். और मैं एकदम लाभ के उनके लाभ के लिए मैं उस कार को रखकर लाभदायक बनना चाहता हूँ। அந்த காரை வச்சு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் சுவிசேஷ ஊழியத்தை செய்யறதுக்கு
அந்த காரை நான் பயன்படுத்துவேன். और उस कार को रखकर रविवार के दिन जो है सुसमाचार की सेवा के लिए मैं उसे इस्तेमाल करूंगा। அதெல்லாம் உங்களுக்கு புரியும்படியா சொல்லுகிறேன். और ये सब आपको समझने के लिए मैं कहना चाहता हूं। பொருத்தனைன்னா मन्नत कहेगा நாம் தேவ சமூகத்துல பொருத்தனையோடு கடந்து வரும் பொழுது आप प्रभु के समुख में मन्नत के साथ आते समय நம்முடைய விண்ணப்பம் ஜெபம் இன்னும் வல்லமை உள்ளதாக இருக்கும். और हमारी प्रार्थना हमारी विनती जो है उसमें एक सामर्थ भरा रहता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை சோதிக்கிறார். और परमेश्वर हमें वो आशीष करता है और हमें जरा जांचता भी है। நம்ம கேட்கறத கொடுக்கிறார். वो हम जो मांगते हैं वो हमें देता है அதுல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். और परमेश्वर देखता है कि उसमें कितना वो सच्चा है। அல்லேலூயா हालेलुया। உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றுல நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கீங்க. और आपके जीवन में आप कहीं ना कहीं चुक जा रहे हैं ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. और कोई एक समस्या में है क्या? ஏதோ ஒன்று உங்களால தாங்க முடியாம और कोई இருக்கிறது. ऐसी बातें हैं जो आप झेल नहीं पा रहे हैं அதை குறித்த காரியங்கள்ல கவலைப்படாம और उस बारे में आप व्याकुल ना होते हुए உங்க பாரத்தெல்லாம் ஆண்டவர் மேல வைங்க. और आपके सारे बोझ को प्रभु के அந்த ऊपर குறைவை நிறைவாக்குவதற்கு और उस कमी को प्रभु ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. प्रभु के पास मन्नत को मांगो। அல்லேலூயா हालेलुया। இந்த உலகத்துல பல தேவைகள் நமக்கு இருக்கு. और इस संसार में कई जरूरतें हैं பல காரியங்களை और कई बात நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாம இருக்கிறோம். हम उसे प्राप्त नहीं कर पाते ஆனால் நம்முடைய ஆண்டவர் मगर हमारा परमेश्वर பரலோகத்தின் தேவனா और இருக்கிறார். वो स्वर्ग சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். सर्वशक्तिमान होने के कारण நீதியின் தேவனா இருக்கிறார். धर्ममय परमेश्वर होने के कारण அவர் உங்க வாழ்க்கையில वो आपके जीवन में உங்க பொருத்தனைகளை आपकी मन्नत को ஆண்டவர் நிறைவேற்றும்படியா वो पूरा करने के लिए உங்க ஜெபம்லாம் ஆண்டவருடைய செவிகள்ல और आपकी सारी प्रार्थना परमेश्वर के कानों में அவருடைய செவிகள் அதெல்லாம் கவனித்தறிகிறார். और परमेश्वर की कान वो सारी बातों को सुनता है ஆண்டவர் ஜெபத்தை और கேட்கிறார். परमेश्वर प्रार्थना को सुनता है। உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். आपके जीवन में अद्भुत काम करेगा। இந்த நாளில और आज के दिन நீங்க தீர்மானம் எடுத்து आप निर्णय को लेकर ஆண்டவரிடத்துல प्रभु के नाम உங்களை கொண்டு வாங்க. विनती को लेकर आइएगा ஆண்டவர் உங்களை और ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। அல்லேலூயா हालेलुया। உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். और आपकी प्रार्थना को परमेश्वर ஜெபத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும். आपकी प्रार्थना को ग्रहण किया जाए பொருத்தனைகளை முன்வைங்க. और मन्नत को आगे रखो। கர்த்தர் பெரிய காரியங்களை प्रभु செய்வார். बड़े काम करेगा। நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவர். अच्छा काम मिलने दो प्रभु। எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா और काम मिलने के बाद நான் அதுல அந்த வேலையில வர்ற வருமானத்துல और उस काम में मिलने वाली आमदनी पर நான் ஊழியத்துக்கு और मैं सेवकाई के लिए நான் அந்த வருமானத்துல 10% ஆண்டவருக்கு கொடுப்பேன். और उस सेवकाई की आमदनी में से 10 में से 1 प्रभु को मैं दूंगा। அந்த பணம் और धन ஏழை எளிய ஜனங்களுக்கு और रुपया गरीब को உபயோகப்படணும். उपयोग होना। நான் சொல்றேன்னா நீங்க சர்ச்சுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன். और मैं जो कह रहा हूँ इसका मतलब ये नहीं कि आप चर्च पर ले आकर देना, इसलिए मैं नहीं कह रहा உங்க हूँ। பொருத்தனையை और आपकी கனப்படுத்துகிறேன். आपकी मन्नत को परमेश्वर जो है आदर करते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஏதோ ஒண்ணு செய்யலாம். நீங்க और कुछ ना कुछ आप कर सकते ஏதோ हैं ஒரு பொருத்தனை और कोई ना कोई एक मन्नत எது குறைவா தெரியுதோ எது குறைவா இருக்கிறதோ और क्या आपके जीवन में कमी लगता है எது உங்களுக்கு அத்தியாவசியமான தேவையா ஊழியத்துல காணப்படுறது இருக்கலாம். और क्या आपको एक जरूरीमंद चीज जो सेवकाई में ऐसा नजर आता அதை होगा பொருத்தனையில கொண்டு வாங்க. और उससे अपने मन्नत पर लेकर आओ ஆண்டவர் உங்களை और ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। அல்லேலூயா हालेलुया। பொருத்தனை வறுமையா விட और மாட்டார். परमेश्वर किसी को खाली नहीं छोड़ेगा। நம்முடைய ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर भला परमेश्वर है அவர் நம்முடைய ஜெபத்தை और கேட்கிறார். वो हमारी प्रार्थना को सुनता है। நாம் எடுக்கிற பொருத்தனைகளை हम लेने वाले मन्नत को ஆண்டவர் செலுத்தும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். और परमेश्वर उसे हम पूरा करने का एक आशीष हमें परमेश्वर देगा। கர்த்தர் உங்களை और ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। எல்லாரும் கண்களை மூடி हम सब आंखें बंद करके प्रार्थना करेंगे। நன்றி தகப்பனே. और धन्यवाद पिता, எங்க விண்ணப்பத்தை கேட்டு हमारी विनती को सुनकर எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க செவி கொடுத்து हमारी विनती की ओर कान लगाकर நாங்க எடுத்திருக்கிற பொருத்தனைகள் எல்லாம் हमने जो लिए निर्णय को செலுத்துகிறவர்களாக நீங்க மாற்றுகிறோம். और उसे पूरा करने वाले आप बदलोगे प्रभु। உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद कहते हैं प्रभु। உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद कहते हैं। வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு और பிள்ளைகளும் वचन को सुने हर एक बच्चों தேவ சமூகத்துல பொருத்தனை செய்யும் और प्रभु के सम्मुख में मन्नत को விண்ணப்பங்களை கொண்டு और வருவார்கள். विनती को लेकर आने இந்த दें விண்ணப்பங்களுக்கு और वो विनती की ஆண்டவர் செவி கொடுக்கிறார். मेरा परमेश्वर कान लगा ஒவ்வொரு பிள்ளைகளும் हर एक ஆசீர்வதிக்கப்படும். बच्चों को आशीष करे இருக்கிற वண்ணமாக இல்லப்பா, और जैसा है वैसा नहीं, பல மடங்கு ஆசீர்வதிக்கிறது. कई गुना आशीष करो இரட்டிப்பான நன்மைகளை और கொடுக்கிறது. दुगना भलाई को देने वाला परमेश्वर இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு अब ஆசீர்வதிக்கிறது. जो है उससे 1000 गुना आशीष करने वाला परमेश्वर ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவன், आशीष को दे ले आने वाला परमेश्वर ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன்,
आशीष को देने वाला परमेश्वर, எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, जहाँ कहीं खालीपन है, எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, जहाँ कहीं जरूरत है, எங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். वहाँ पे प्रभु आशीष करेगा, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. हर एक बच्चे को आशीष करेगा। நாள பொருத்தனையோடு தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவத்துல ஒவ்வொருவரையும் நடத்துவீர். और इन दिनों में मन्नती के साथ प्रार्थना के अनुभव में आने का उस अनुभव को हर एक को दीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. हर एक बच्चों को प्रभु आशीष करे, நாம மகிமைப்படும். आपका नाम महिमा पाने दे, கர்த்தர் பெரிய காரியங்களை सब செய்வார். बड़े कार्य இந்த करे। வார்த்தையை கேட்கிற इस वचन को सुनने वाले எங்கிருந்து யாரும் இந்த வார்த்தையை கேட்டார் और जहाँ से भी कोई ये शब्द को सुनते हैं, ஒவ்வொரு பிள்ளைகளும் हर एक बच्चों को பொருத்தனையோடு விண்ணப்பங்களை தேவனிடத்துல கொண்டு வருகிறவர்களாக और मन्नत के साथ विनती को परमेश्वर के पास ले आने के लिए அந்த பொருத்தனையை செலுத்தும்படியா और उस मन्नत को पूरा करने के लिए கர்த்தர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறபடி और परमेश्वर काम लगाते हैं। इसलिए இதை கேட்கிற ஒவ்வொரு யூடியூப்ல ஆன்லைன்ல எங்க இருந்து யார் கேட்டாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். और इसे सुनने वाले यूट्यूब में ऑनलाइन में सारे बच्चे आशीष को पाने के लिए இதை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கட்டும். और इसे सुनने वाले हर एक परमेश्वर के बच्चे आशीष को पाकर अनुभव करते கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्य करें, நாமம் தொடர்ந்து மகிமைப்படும். आपका नाम लगातार महिमा पाने में இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो जी अच्छे पिता, आमीन। God bless you. प्रभु आशीष करें।